ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நான் கடாயில் பூண்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி பூண்டு குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக புளி எதுவுமே சேர்க்காமல் இப்படி செஞ்சு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் பூண்டை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும், நல்லா வறுபடணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி பொன்னிறமாக வரணும். இப்படி வரந்தண்டிக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பூண்டை எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம வீக்லி 2 இல்லாட்டி 3 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் பூண்டு குழம்பு மாதிரி இப்படி செஞ்சு சாப்பிடுவோம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய்க்கும் இந்த பூண்டு குழம்புக்கும் செமையாக இருக்கும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுபடணும். வறுத்தோடனே இதுக்கு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடணும். ஸோ தக்காளி பழமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா போடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடணும். இப்படி வறுபடுறத எடுத்து தனியாக ஒரு நம்ம குக்கரில் இது மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். அது ப்ளஸ் தேங்காய், தேவையான அளவு தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா, அதுக்கு முன்னாடி கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ அரைக்கிறதுக்கு 2 தக்காளி பழம், இதில் போடுறதுக்கு 2 தக்காளி பழம். ஸோ அந்த 2 தக்காளி பழத்தை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த 2 தக்காளி பழத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து குழம்புல சேருங்க. சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது கடித்து சாப்பிடும்போது அந்த சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த நம்ம பச்சையாக போடுறதுக்கும் அப்படி அந்த எண்ணெயில் வதக்கி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இதை அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நல்லெண்ணெய், பூண்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி செஞ்சு தருவாங்க குழந்த பிறந்தப்போ டைமிங்லாம். ஸோ இப்படி நம்ம வச்சு சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் நல்லா வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில் இருந்து, அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி போதும். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கிரேவி போதும் அப்படின்னா இதோட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேவை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரான ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். இது தோசைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, வெந்தயம், கடுகு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை வந்து இதில் கொஞ்சம் வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். எப்பயுமே ஒரு வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு இப்படிலாம் வைக்கிறோம் அப்படின்னா. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வெந்தய பொடி வந்து சேர்த்துட்டு இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.